ஹலோ கைஸ், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ரொம்ப லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப நல்ல வருஷமாக இருந்திருக்கு எல்லா விஷயத்துலேயும். ஸோ இந்த வருஷம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு ஹாப்பியான ஒரு நியூ இயராக இருக்கட்டும்னு விஷ் பண்ணுறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்போட பார்க்கலாம். ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தார். இப்போது கஸ்டமர் எண்ணில் உங்களுக்கு லோகோஸோ இல்லை நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இந்த லோகோ வந்து நம்ம செப்பரேட் மிஷினிங் பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துல நம்ம மிஷின் பண்ணிட்டோம். இந்த லோகோ ஃபைலே வந்து சிமிலராக உங்களுக்கு இன்னொரு மாடலில் வேணும்னு வச்சுக்கோங்க. ஒன்று நீங்கள் அதில் இதை வந்து அலைன்மெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணணும். இப்போ இந்த ஃபைல் வந்து நமக்கு தனியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் மாடலில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். நமக்கு வேணுன்ற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாடலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் ஓப்பன், மாடல் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. நம்ம இதை என்ன பண்ணலாம், ஃபேஸ் 0 ஆரிஜின் பாயிண்ட் எடுத்துடலாமா, ட்ரான்ஸ்ஃபார்ம் மூவ் டு ஆரிஜின், ஏதோ ஹோலை வந்து ஆரிஜின் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இதில் தான் இந்த இது வேணும்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி வந்து நம்ம ஸ்கேலிங் பண்ணுறது, எப்படி பொசிஷனிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைல் ஓப்பன் போய் அந்த லோகோ கொடுக்குற பேரில் மர்ஜ் போய்க்கும். ஸோ மர்ஜ் போயிட்டு அந்த டிஎக்ஸ்எஃப் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டிஎக்ஸ்எஃப் கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாக்டாக ஓகே. இப்போ நம்மளுக்கு தெரியலையா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒயர் ஃப்ரேம் வைக்கலாம். ஒயர் ஃப்ரேம் வச்சுட்டு இங்கே வியூ லெவல். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 11th ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டெல்லாம் வந்து நம்ம ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இல்லை செப்பரேட் சாலிட்ஸாக இருக்குது. ரைட் கிளிக் ஃபிட்டு கொடுத்தீங்கன்னா தெரியுதா. அப்போது இந்த மாடலோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து இதோட ஸ்கேலிங் சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க, 1:1 பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேலிங் பண்ணலாமா நமக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும்னா நீங்களே அதை வந்து பர்ஃபெக்டான ஃபாண்ட் சைஸ் எல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வாங்கிக்கணும். இல்லை எனக்கு இப்போதைக்கு நான் இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர்றேன் இந்த சென்ஸ், நம்ம என்ன பண்ணலாம், இதை ஸ்கேல் பண்ணலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேலில் 1 மடங்காக இருக்கிறத நான் 0.2 ஆக்குறேன். ரொம்ப சின்னதாக இருக்குது. மூவ், அப்ளை, திருப்பி இதை கொடுக்குறேன். ஓகே, இதை ஒரு 0.2 ஆக்குறேன். வந்துருச்சா? 1 மடங்காக இருந்தது 0.2 ஆக்கி இன்னொரு 20 மடங்கு நம்ம சின்னது பண்ணிடுவோம். சரிங்களா? நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன், டைனமிக் மூவ்மெண்ட் பண்ணலாமா, ட்ரான்ஸ்ஃபார்ம் டைனமிக். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் எடுத்துகிட்டு போய் டெஸ்லாவோட இந்த சென்டர் வச்சு இங்கேருந்து நான் மூவ் பண்ணி எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். சரி, நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஆனாலும் எனக்கு வந்து பத்தலை. அப்போ இதில் என்ன பண்ணலாம், திருப்பி ஒயர் ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கலாமா. அகெயின் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேலிங், we will do 0.4. ஸோ வந்துருச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பியும் இதை நீங்கள் நார்மலாக செலக்ட் பண்ணுமா, எனக்கு கரெக்டாக செலக்ட் ஆகிறது இல்லைன்னா செலக்ட் ஆல் ஒயர் ஃப்ரேம் என்டிட்டிஸ்னு கொடுத்தா செலக்ட் ஆகிடும். இதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் பொசிஷனிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கள், இப்போ ஒரு வேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி வெளியே ஃபைல்ஸ் தனியாக இல்லைன்னா நீங்கள் மாடலெல்லாம் டெலீட் பண்ணி இந்த கர்வை மட்டும் சேவ் ஆஸ் பண்ணி டிஎக்ஸ்எஃப்ஆவோ டிடபிள்யூஜியாவோ வச்சுக்கோங்க. ஏன்னா 2D ஃபைல்ஸ் எல்லாமே அப்படி தான் என்ன ஆகும், அப்ளிகபிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வருது. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் மேலே வேணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே ப்ரொஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த கர்வ்ஸ் இருக்குது இல்லையா, ஒயர் ஃப்ரேம் இது ஓகே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் மேலேயே அது என்ன ஆகிடும், ப்ரொஜெக்ட் ஆகிடும் அப் அண்ட் டவுனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு முன்னாடி பின்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போடு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ப்ரோ. சரிங்க, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.